வழங்கப்படணும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வாரிய. இன்னும் வக்ஃப் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய உடைமையாக இருக்கிற பொழுது அதை நிர்வகிக்கக்கூடியவர்களும் முஸ்லிமாக இருந்தால் இஸ்லாம் சொன்ன சட்ட அடிப்படையில் அவங்க நிர்வகிப்பார்கள். முஸ்லிம் அல்லாத நபர்களையும் உள்ள கொண்டு வரணும் என்று இப்படி திருத்தத்தை கொண்டு வருகிறான். இப்படி அவன் திருத்தத்தை கொண்டு வருவது வெறுமனை சிறுபான்மை சமுதாயத்திற்கு மட்டும் அது எதிரானதல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தையே எதிர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறான். நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டத்தையே மாற்ற துடிக்கிறான். இப்படி இஸ்லாமிய சட்டத்தை மாற்ற துடிப்பதற்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இன்னைக்கு ஒருவன் ஆட்சியில் இருக்கிறான் என்பதற்காக, அதிகாரத்தில் இருக்கிறான் என்பதற்காக ஒரு மார்க்க சட்டத்தை மாற்றலாமா? மத விவகாரத்தில் தலையிடலாமா? இந்தியா மதச்சார்பற்ற நாடு தானே. மதச்சார்பற்ற நாட்டில் இருந்து கொண்டு ஒரு மதத்தில் உள்ள தலையிடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இறை தூதர் சொல்லுகிறார்கள். வக்ஃபை பற்றி சொல்லுகிற பொழுது யாரேனும் ஒருவர் தன்னுடைய சொத்தை வக்ஃப் செய்து விட்டால் லா யுகாபு, அவர் செய்யக்கூடிய அந்த வக்ஃப் சொத்து யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்படக்கூடாது. வலா யூபு, அந்த வக்ஃப் சொத்து யாருக்கும் விற்கக்கூடாது. அதே போல வலா யூரசு, வாரிசுதாரர்களும் இது எங்க அத்தா கொடுத்தது தானே, எங்க அத்தா கொடுத்த சொத்தை எங்கள்கிட்டே கொடுத்துருங்க என்று வாரிசுரிமை கோர முடியாது. இன்னைக்கு நான் ஒரு சொத்தை வக்ஃப் பண்ணிட்டேன்னு வைங்க, அதை அன்பளிப்பா கொடுக்க கூடாது, விற்க கூடாது, வாரிசுரிமையாக கொண்டாட முடியாது. இது முழுக்க முழுக்க அவர் என்ன நோக்கத்திற்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்க, இவன் என்னத்தை திருத்துறான்? ஆட்சியில் உட்கார்ந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர துடிக்கிறான்? 12 வருஷம் ஒருத்தர் ஆக்கிரமித்து விட்டால் அவனுக்கு இந்த சொத்தை கொடுத்துடலாம். அட அன்பளிப்பாவே கொடுக்க கூடாதுன்னா எப்படி அராஜகமா எடுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கும்? சொந்த வாரிசுதாரர்களே வக்ஃப் செய்யப்பட்ட சொத்தை வாரிசுரிமை அடிப்படையில் பெற முடியாதுன்னா அப்ப இன்றைக்கு எவ்வளவு கோடி சொத்துக்கள், எவ்வளவு லட்சமான சொத்துக்கள், அவ்வளவு சொத்துக்களையும் இன்றைக்கு தாரை அடுத்தவர்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய விதத்தில் வக்ஃப் திருத்த மசோதா என்று கொண்டு வர நினைக்கின்றானே. இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக இது இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறதுனால் அரசாங்கத்திற்கு பதிவு செய்கிறோம். இது ஏதோ முஸ்லிம்கள் கண்டும் காணாமல் எங்களுக்கு எவ்வளவோ அநியாயங்கள் நடந்திருக்கிறது, அது போன்ற ஒரு அநியாயமாக கடந்து போகக்கூடிய விஷயமாக நாங்கள் இந்த வக்ஃப் விஷயத்தை பார்க்கவில்லை. இதற்கு முன்னாடி நீ அறிவித்தாயே, சிஏஏ கொண்டு வர போறோம், என்ஆர்சி கொண்டு வர போறோம், என்பிஆர் கொண்டு வர போறோம் என்று கடந்த காலத்தில் நீ அறிவித்த பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்ததோ, ஒன்னால இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரவே முடியாது என்று எப்படி பல இடங்களில் ஜனநாயக வழிகளில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தோமோ, அதே போல நீ இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை கொண்டு வந்தால், கொண்டு வந்த நீயே இந்த சட்டத்தை வாபஸ் பெறுகிற அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். இன்றைக்கு